நாட் ரீச்சபிள்னு வருது. இன்னும் நாட் ரீச்சபிள்னு வருது. ட்ரை பண்ணி பாருங்க சார். சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்ல, லைனே கிடைக்கல. கவலைப்படாதீங்க, பிடிச்சிடலாம். வாங்க. அப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ். நான் கெட்டவன் இல்லை. உங்க மாதிரி நான் பைத்தியமா இருக்கேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஹே, உன்னை நம்பி வண்டியில ஏறினவள மயங்க வச்சு இவ்வளவு தூரம் கடத்தி கூட்டிட்டு வந்திருக்க. இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் தெரியுமா உனக்கு? இதை பாருங்க, உண்மையான அன்பு செலுத்துறேன். அதை போய் கிரிமினல் குற்றம்லாம் சொல்லாதீங்க. இந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னா சந்தோஷப்படணும். என்னடா அன்பு? எது நேசம்? இதுவா? விருப்பம் இல்லாத பொண்ணை கடத்திட்டு வந்து கற்பழிக்கிறது, ஆசிட் ஊத்துறது, இதுக்கு பேர் நேசமா? இங்க பாரு, போலீஸ் கையில மட்டும் சிக்கனன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன்னை சுட்டு தள்ளிடுவாங்க. நீ மாட்டுவ, நீ பாரு. இந்த பார், உன்னை கடத்திட்டு வந்தனால தான் உன்னை தொட்டு தூக்குனேன். மற்றபடி தப்பான நோக்கத்தில் என் விரல் கூட மேலே படாது. என்னோட நேர்மையான காதலை நீ புரிஞ்சுக்கணும். இதுதான் நேர்மையா? கொஞ்சம் கிரிமினல் வேலைக்கு அர்த்தம் வேற சொல்லிட்டு இருக்கல. இங்க பாரு, நீ ஏன் நேர்மையை பத்தி பேசவே பேசாத. மரியாதையை என்ன விட்டுரு, இல்ல நீ பெரிய சிக்கல மாட்டிக்குவ. முடியாது, முடியாது, உன்னை விட முடியாது. இத பார், என்னோட உண்மையான காதலை இப்படி நேர்மையா சொல்றேன். இது நீ ஏத்துக்கோ. உன் மனசுல யாராவது இருந்தா அதை நீ மாத்திக்கோ ப்ளீஸ். என்னது மனசை மாத்திக்கணுமா? போடா மணிமேகலை ப்ளீஸ், சொன்னா கேளு. ஏய், என்னடி, என் காதலை ஏத்துக்கிட்டீங்கன்னா 2 பேரும் ஒண்ணா ஊருக்கு போறோம், இல்ல 2 பேரும் ஒண்ணா மேல போறோம். இதுதான் உனக்கு வழி.
சாப்பிடுங்க. எங்கேயுமே அவன் இருக்கிற மாதிரி தெரியலையே. தேங்க்ஸுங்க. எங்கே இருப்பான்னு தெரியல. அம்மா எவ்வளோம்மா? 20 ரூபாங்க. எந்தாங்கம்மா. ஹலோ ஹலோ சார், உங்க பர்ஸு இங்க பாருங்க. ஹலோ சார், சார் உங்க பர்ஸு. ஹலோ ஹலோ நில்லுங்க. பர்ஸை போட்டு கூப்பிட கூட போயிட்டே இருக்கான். சார் ஆமா, ஒருவேளை அவன் அவன் doubt கபிலனா இருக்கலாமா? வாங்க வாங்க சீக்கிரம் சார் பார்க்கலாம் வாங்க. ஃபாலோ பண்ணணும். எங்கே சார் வந்தவனை காணோம்? எங்கே போயிருப்பான்? அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது சார், இங்கே தான் இருக்கணும். வாங்க போலாம். வண்டியில் இருங்க. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? அப்பா இந்த செம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டாப்பா. ஏண்டா உனக்கு தெரியாதா? எப்படி பார்த்தாலும் இந்த ஆன்சர் தப்பா வருதுப்பா. சரி, ஆன்சர் தப்பா வருதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னப்பா கொஞ்சம் கூட விவரம் இல்லாம இருக்க. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க, அது எப்படி வருதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏய், இதெல்லாம் என்னடா சிஸ்டம்? நாங்கள் படிக்கும்போது வாத்தியாட்ட கணக்கு போட்டு காமிப்போம். ரைட்டுன்னா ரைட்டுன்னு போடுவார், தப்புன்னா தப்புன்னு போடுவார். அது அப்போ இப்போ வேற மாதிரி. நீ போட்டுக்கிடு. என்னடா இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நோட்டை கொடுப்பா. உனக்கு உடம்பு தான் வந்திருக்கு, மூளை வளரல. டேய்
எழுதுடா. தம்பி வாங்க. உட்காருங்க. அப்புறம் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல ஒன்றும் வேண்டாம் தம்பி. அம்மா இருக்காங்களா? அம்மாவும் கவிதாவும் டெய்லர் பார்க்க போயிருக்காங்க. குந்தவை கல்யாண விஷயமா வெளியில் போயிருக்காங்க. ஏதாவது விசேஷமா சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இந்த கல்யாண மண்டபம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அது பத்தாது. கொஞ்சம் பெருசாக பாருங்க. என்ன திடீர்னு வந்து சொல்கிறீங்க? நாங்கள் 1.5 லட்ச ரூபா கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டோங்க. தெரியும் தம்பி, ஆனால் வேற வழி இல்லை, மாற்றிருங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக நான் கஷ்டப்பட முடியுமா? புரியுது தம்பி, எப்படியாவது கொஞ்சம் மாற்றிருங்க. நான் வரேன். அம்மா ஒரு நிமிஷம். என்னங்க, நான் தாங்க பேசுகிறேன். மூர்த்தி கிட்ட சொல்லிட்டேங்க. அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. நாம் என்னங்க பண்ணுறது? அவங்க அம்மா நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு மண்டபத்தை மாற்றுங்கன்னு சொல்லும்போது மூர்த்தி கிட்ட சொல்லாமல் இருக்க முடியுங்களா? நான் எப்படியோ சொல்லிட்டேங்க. சரிங்க, நான் வச்சிடுறேங்க, வீட்டுக்கு வந்துடுறேன். வா, கத்தாத. கொன்றுவேன். வா. ஏன் சார், இப்போ நம்ம ரூமுக்கு போனோம் இல்லையா? ஆமா சார். அங்கேயே இருந்திருந்தாங்க போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்ட் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண ஈஸியாக இருந்திருக்கும் இல்லையா? இல்ல அவர் நம்பர் தான் நாட் ரீச்சபிள்னு வருது. நம்ம ரூம்ல இருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தான் நாமளே தேடி வந்துட்டோம். ஓ கரெக்ட். ஆனால் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. நம்ம நேற்று ஒருத்தனை பார்த்தோம். ம் அவனை ஃபாலோ பண்ணால் அவன் மிஸ் ஆகிட்டான். ம் அவன் தான் கபிலன்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. ஓகே, நானும் அதே நேரத்தில் அவன் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருக்குது சார். என்ன? அந்த கபிலனோட ஹவுஸ் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தாரு கபிலன் டிரைவிங் லைசன்ஸு. அதில் அவனுடைய முகமே தெளிவாக தெரியலையே சார். அதை வச்சு பார்க்குறப்ப எப்படி நம்ம? அப்படி இல்லை சார். இப்போ அவன் என்னை பார்த்ததும் ஓடினான். இத்தனைக்கு நான் மஃப்டியில் இருக்கேன். என்னை போலீஸ்னா அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். ஒரு அக்யூஸ்டால தான் போலீஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் சொல்கிறேன், 99% நாம தேடுற கபிலன் அவன் தான். ஓகே சார், அப்படி இருக்கும்போது கபிலனுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே சார். அவங்க அம்மா கொடுத்தாங்களே இந்த நம்பரில். அந்த நம்பரை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பானே. பண்ணியிருந்தா ஓகே. ஆனால் ஒரு வேளை இப்போ ஏதோ ஃபோன் பண்ணுங்கிற எண்ணத்தில் ஏதாவது ஃபோன் ஆன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம சிக்னல் கண்டுபிடிக்க ஈஸியாக Okay, இருக்குமே. try பண்றேன். அதனால சொல்ல வந்தேன். வா. நில்லு. ஏன் அவுத்து விட்ட? பயம் வந்துருச்சுல உனக்கு? மரியாதை கையை அவுத்து விட, இல்லைன்னா உன் உயிர் ஆபத்துல தான் போய் முடியும். பயம் வந்துருச்சுல? பயமா? எனக்கா? ஏய்,
உன்னை எப்போ கடத்தணும் அப்பயே பயமெல்லாம் போயிடுச்சுடி. இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியில போறோம். ச்சே, சொல்ல வைக்கமா இல்ல? இது விளையாடுறியா நீ? இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சது உன்னை கொண்டே போட்டுருவாங்க. இந்த இடத்துக்கு எந்த போலீஸும் வரமாட்டான், எவனும் வரமாட்டான். மீறி வந்தான்னு வச்சுக்க கொன்னே போட்டுருவேன். ஏன்டா அப்படி கொல்ல வெளியில அலையற? காதல் ரீ, உன் மேல காதல். ச்சே, உன் மூஞ்சியும் மகர கட்டையும். இந்த பார், நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். போக போக அதுவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். மண்ணா கட்டி, இந்த ஜென்மத்துல அது நடக்கவே நடக்காது. உன்னை போலீஸ்ல மாட்டி விட நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். மாட்டி விட போறியா? இந்தா பேசு. ஹலோ 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 ப்ளீஸ் ஹெல்ப். ஹலோ ஏய் வாடி. விடு என்ன. ஏய் வா. ஹெல்ப் மீ. ஹலோ யார் சார்? ஃபோன் எடுத்தாங்க. ஆனா அலோன்னு ஒரு லேடிஸ் கத்துற மாதிரி தான் வாய்ஸ் கேட்டுச்சு. அநேகமா அது மணிமேகலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப பண்ணுங்க சார். சுவிட்ச் ஆஃப். அவன் வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கான். சார் அப்போ அந்த செல்ஃபோனில் வர சிக்னலை வச்சு அவன் எந்த ஏரியாவில் இருப்பான்னு கண்டுபிடிக்கிறது ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? அது பண்ணலாம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணோம்னா அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த லொக்கேஷன் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனை ரவுண்ட் அப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்க சார். ஹலோ, நான் கார்த்திகேயன், இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ஏய் வா. ஹலோ, சொல்லுங்கள் சார். அப்படியா? ஆமாம், ஃபாரஸ்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்னாச்சு சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்து அவன் வெளியில் தப்பிச்சு போகவே முடியாது. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டுங்க வந்துடுவார், அவனை பிடிச்சிடலாம். சார் இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன் சார். ரொம்ப நேரம் ஆச்சு. அதான் ரீச் ஆகலையே சார். இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள், ஒரு வழி இல்லை. ரிங் ஆகுது. ஹலோ சார், வணக்கம். நான் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் பேசுகிறேன். ஆமாம் சார், நேற்றுலேருந்து ட்ரை பண்ணுறேன், நாட் ரீச்சபிள்னு வருது. ஆமாம் சார், இப்போ நாங்கள் ஏலகிரியில் தான் இருக்கோம். ஆமாம் சார், லொக்கேஷன் இந்த மங்கள ஃபாரஸ்ட். அந்த மங்களம் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். அங்கே தான் இருக்கோம். நீங்களே வரீங்களா? தேங்க்யூ சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ சார். ½ அன் ஹவரில் வந்துடுறீங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். வாங்க. ½ அன் ஹவரில் அவரே வந்துடுறாரா? இன்னைக்கு கண்டிப்பாக அவனை நம்ம பிடிச்சிடலாம். ஹலோ சார். சார் இங்க வாங்க வாங்க. வரேன். இதோ வரேன். வாங்க. இவர் தானே அவரு? அவர் தான் சார். வணக்கம் சார். ஹலோ சார். என்ன சார் நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன மேட்டர்? அதெல்லாம் சொல்றேன். இவர் என்னோட ஃப்ரெண்டு அருள்மொழி.
ஹலோ சார். ஹலோ சார். இவர் ஜோலார்பேட்டையில் தான் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஆ ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப கிரேட் சார். நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அதான் இவரை வர சொன்னேன். சார் என்ன விஷயமா வந்தீங்க சார்? சார் சொல்லுவார். சார் சொல்லுங்கள் சார். சார் கடைசியாக அவனை எந்த இடத்துல பார்த்தீங்க? இப்போ வர்ற வழியில் ஒரு ஆத்துப்பாலம் இருந்துச்சுல்ல, அங்கே தான் அவனை பார்த்தோம். சார் அது வந்து ஒரு பெரிய ஆத்துப்பாலம் சார். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பள்ளிப்பனிப்புதூர், அது பெரிய காடு சார். அந்த காட்டுக்குள்ளே தான் சார் அவன் போயிருப்பான். அது எப்படி அவன் கரெக்டாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிருப்பான்னு சொல்கிறீங்க? சார் நீங்கள் சிட்டியில் பிறந்தவர் சார். ஒரு ஏரியாவுக்கு 4 ரூட் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நான் இந்த காட்டில் பிறந்தவன். எல்லா இடமும் எனக்கு தெரியும் சார். கண்டிப்பாக அவனை பிடிச்சிடலாம் சார். இப்போ ஒரு நம்பிக்கை கவலைப்படாதீங்க சார். போகலாம் சார். வாங்க வாங்க போகலாம். வாங்க. சார் ஜஸ்ட் மிஸ். இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. வாங்க. என்னாச்சு சார்? சார் நாம ஒன்னா போனா கண்டிப்பா அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆளுக்கு ஒரு பக்கமா போவோம். கண்டிப்பா அவங்க இங்கே தான் இருப்பாங்க. நீங்க இந்த சைடு போங்க. ஓகே சார். சார் நீங்க கூட போங்க. ஓகே சார். நான் இந்த பக்கம் போறேன். ஓகே. சார் இப்படி தேடினா வேலைக்கு ஆகாது. நாமளும் பிரிஞ்சு தேடுவோம். ஓகே. நீங்க இந்த பக்கம் தேடுங்க, நான் இந்த பக்கம் பார்க்குறேன். சரி போங்க. ஏய் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா இந்த அவஸ்தை வந்திருக்குமாடி. வா வா. ஏய் வா வா.
ஏய் ஏய் ஏய்